Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி ஆடி 1 ஆம் தேதியில இருந்து அதிரடியான ஆஃபர்ஸ். சோ அந்த மாதிரி ஆஃபர்ஸை பாத்தீங்க அப்படினா நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு கஸ்டமருக்கு பிரைசிங் சப்போர்ட் கொடுத்து ப்ராடக்ட்டோட சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படினா ஒரு டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப். ஸோ லேப்டாப் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்டூடியோ ஃபோட்டோ எடிட்டருக்கு. ஸோ அவருக்கு ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் எடுத்து ஸோ கஸ்டமருக்கு தேவையான லோகோஸை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு விசிட்டிங் கார்டு இமேஜஸ் இன்விடேஷன் இமேஜஸ்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பிசி வேணும். ஸோ நான் இப்போ தான் பிகினர். ஸோ எனக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதிகமான ஸ்டோரேஜோடு வேணும், கொஞ்சம் கூட லேக் ஆகக்கூடாது. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு பிசி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்கு 2 பிசி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம ஆஃபரும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பிசி ரெடி பண்ணி முடிச்சு உங்களுக்கு அசைன் பண்ணி முடிச்சுட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிசி 2 மானிட்டரு, ஸோ 2 கீபோர்ட் மவுஸ் வயர்லெஸ், ஸோ இது போய் யூபிஎஸ் எல்லாமே சேர்த்து அவரோட பட்ஜெட் 1 லட்ச ரூபா கிட்ட. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பிசி பார்த்தீங்க அப்படின்னா இது அவர் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அவரோட ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட அவருக்கு 50,000 ரூபா பட்ஜெட். ஸோ இந்த 50,000 ரூபா பட்ஜெட்டில் அவருக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை 40,000 ரூபா பட்ஜெட்டுக்கு என்னென்ன வாங்கலாம். ஸோ ஒரு பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராசராக போயிட்டா உங்கள் பிசி பயங்கர ஸ்பீட் இருக்காது. வெறும் ப்ராசஸரை மட்டும் வச்சுமே ஒரு பிசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டான மேட்சிங்காக இருக்கணும். தேவையான அளவுக்கு பவர் சப்ளை போட்டால் போதும். கரண்ட் பில்லை தேவையான அளவுக்கு வீணாக்காமல் நமக்கான, ஏன்னா கரண்ட் பில்லு இப்போ கூடிக்கிட்டு இருக்கு நிறைய இடங்களில், அதையும் பார்த்துக்குங்க. சரி, நீங்கள் அந்த செக்மெண்ட்டில் கஸ்டமருக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்களோட பட்ஜெட்டை கேட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை கேட்டு கரெக்டாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ரிப்ளை வரும். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 48 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸில் டெலிவரி. மேக்ஸிமம் 2 days தான். அந்த எக்ஸ்ட்ரா 1 day பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பேர் இல்லைனா மட்டும் அது வரதுக்கான டைமிங் கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸில் டெலிவரி. நீங்கள் எவ்வளோ பெரிய பிசி பில்டு ஆர்டர் போட்டாலும் சரி. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸை ஃபுல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம வெறும் பிசி பில்டை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் கழிச்சு அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, ஸோ அவங்க ரிசீவ் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கேபிள்லாம் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எந்த ஒர்க்குமே இருக்காது. ஸோ நம்மள்ட்ட பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள்கிட்ட பிசி பில்டு மட்டும் கிடையாது, அதுக்கு தேவையான மானிட்டர், கீபோர்ட் மவுஸ், உள்ள யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கீ, எம்எஸ் ஆஃபீஸ் கீ, யூபிஎஸ், A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட்டே இருக்கும். அப்படியே செட்டாக வாங்குவாங்க, செட்டாக ஆன் பண்ணுவோம், டக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பிசியை பொறுத்த வரைக்கும் டெலிவரியும் உங்களுக்கு ஸ்பீட் ஆகும், பேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணோன்னா யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ அந்த மாதிரி ரெடி டு யூஸ்க்கு தான் இங்கே எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சி விடுவாங்க. சரி, இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது அவர் யூஸ் பண்ணுறதுக்கு பிசி பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் சிபியு மட்டும் கிட்டத்தட்ட 39,990 ரூபாய். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறது தான். ஆனால் அவருக்கு ஹார்ட் டிஸ்க் கிட்டத்தட்ட 5 TB ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம், அது சேர்த்து 50 ரூபா வருது. ஸோ அவர் அந்த பிசி ஒரு 70 மானிட்டர், 2 மானிட்டர், யூபிஎஸ், கீபோர்ட் மவுஸ்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு போகுது. நீங்கள் இப்போ ஒரு பிசி எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ எடிட்டிங்காக பண்ணணும், நான் வீடியோ எடிட்டிங் இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அவருக்கு வீடியோ எடிட்டிங் ஒர்க் இல்லைன்றார். ஆனால் வீடியோ எடிட்டிங் லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரீமியர் ப்ரோ 2023 கூட தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் டெடிகேட்டடாக RX 550யோட DDR5 4GB கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த CPU மட்டும் ஃபஸ்ட்டு 39,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு சூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 5500. இது ஒரு 6 core 12 thread ப்ராசரு, பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான ப்ராசர். ஸோ அதுக்கடுத்து அவருக்கு சூஸ் பண்ணிக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டு வைஃபை ப்ளூடூத் எனக்கு கண்டிப்பாக வேணும் கேட்டாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B550M DS3H, இது ஒரு இன்பில்டு வைஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய மதர் போர்டு. கஸ்டமர் இப்போ ஒரு RAM செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரில் நான் 1 RAM 2 RAM ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றனால 4 RAM ஸ்லாட்டோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான மதர் போர்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டு ப்ராசர் முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்த RAM பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட் கம்மி அப்படின்றனால 16GB கோர்சையரோட சிங்கிள் 6 RAM போட்டிருக்கோம், 32 MHz வெஞ்சின்ஸ் RAM. ஸோ அதுக்கடுத்து ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்பீடு வெறும் ப்ராசர் மட்டும் வச்சு கிடையாதுங்க, ப்ராசருக்கு ஈக்குவலான போர்டு இருக்கணும். அந்த போர்டுக்கு ஈக்குவலாக NVMe. ஸோ இந்த NVMeன்றது என்ன கேட்டிங்கன்னா அந்த SSDயோட அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த NVMeலே ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா WDயோட SN580. ஸோ இதில் SN517 ஒன்று இருக்குது, இதில் SN315 ஒன்று இருக்குது, ஸோ அதில் SN510 ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Gen 4 NVMe. ஸோ இந்த Gen 4 NVMeக்கான ஸ்பீடை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மதர் போர்டு Gen 4 சப்போர்ட் ஆயிருக்கணும். ஸோ அதனால PC வெர்ஷன் 4.0 Gen 4 NVMe சப்போர்ட் ஆகக்கூடிய மதர் போர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா OSக்கு மட்டுமே Cக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 TB. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணுவார். ஸோ டாக்குமெண்ட் டவுன்லோடும் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சிக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கணுன்றக்காண்டி அவருக்கு 1 TB கொண்டு வந்திருக்கும். ஸோ அடிஷனலாக 2 TB ஹார்ட் டிஸ்க் 2 போடுறோம், அது அடிஷனல் ஆப்ஷன். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக 39,990 கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா WDயோட ப்ளூ. ஸோ இந்த WDயில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஒன்று இருக்குது. ஸோ அது லோயர் எண்டு. ஸோ ப்ளூ அப்படின்றது மிட் ரேஞ்சு. அதுக்கிட்ட பிளாக்னு ஒன்று இருக்குது, அது ஹையர் எண்டு. ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்கு போட்டிருக்கிறது WDயோட ப்ளூ NVMe அப் டு 4150 MBPS வரைக்கும் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு சூப்பரான NVMe. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் OS நீங்கள் ஆன் பண்ணணும் சரி 10 செகண்டில் சிஸ்டம் பூட் ஆகி ரெடியாக நிற்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் கூட லேக் இருக்கக்கூடாது. பவர் சப்ளைவும் எனக்கு கரெக்டாக இருக்கணும், தேவையில்லாமல் கரண்ட் அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லேயே தான் இந்த PC பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அவர் கேட்ட ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்ம இந்த NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ Ryzen 5500 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CPU இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வராது. ஸோ அதுக்காக நம்ம டெடிகேட்டடாக AMD ரேடியனில் சப்பையரில் ஸோ Zotac கிராஃபிக்ஸ் கார்டு சப்பையர் கிராஃபிக்ஸ் கார்டு 2 பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த Zotacன்றது NVIDIAவோட ஓன் மேனுஃபேக்சரிங் பிராண்டு. சேம் அதே மாதிரி தான் AMDயோட எக்ஸ்க்ளூசிவ் மேனுஃபேக்சரிங் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே பண்ணக்கூடிய பிராண்டு தான் இந்த சப்பையர். ஸோ AMDயோட ஒரிஜினல் சிப்செட் பிராண்ட்னே சொல்லலாம். ஸோ சப்பையர் பல்ஸ் RX 550 DDR5 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இதில் தாராளமாக வீடியோ எடிட்டிங்கும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ கேபினெட் SMPSன்னு வர்றப்ப நல்ல ஒரு நீட்டான கேபினெட்டாக இருக்கணும், பவர் சப்ளையும் கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்லேயே இன்பில்டாகவே உங்களுக்கு ஃபிங்கர்ஸோட 400 வாட்ஸ் SMPS வந்துடும். இந்த காம்பனன்ட்ஸ்க்கு 400 வாட்ஸ் இன்னும் 3 16GB ரேம் ஆட் பண்ணாலும், ஏன்னா அவங்க காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா டிசைன்ஸ் எந்த அளவுக்கு இன்ஸ்டால் அவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், டக்கு ரெடி பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ் தான் இந்த PC நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த CPUவோட கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5500 ப்ராசரு, ஜிகாபைட்டோட B550M DS3H இன்பில்ட் வைஃபை ப்ளூடூத்தோட 4 RAM ஸ்லாட்டோட வரக்கூடிய மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 NVMe ஸ்லாட் இருக்குது. இன்னொரு NVMe போட்டுக்கலாம் கஸ்டமர். ஆனால் கஸ்டமருக்கு ஒரு NVMe போட்டு 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறோம். அது அடுத்த பட்ஜெட்டில். இப்போ டிஃபால்ட்டாக 39,990 ஒரு Ryzen 5500 ப்ராசர் 6 கோர் 12 த்ரெட் ப்ராசரு, ஒரு ஜிகாபைட்டோட B550M DS3H வைஃபை மதர் போர்டு, ஒரு 4GB டெடிகேட்டட் RX 550. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இந்த கிராஃபிக்ஸ்க்காக. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ்க்காக டெடிகேட்டட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஒரு சிங்கிள் 16GB ரேமு, ஒரு Gen 4 ஹை ஸ்பீடு WDயோட SN 580க்கான 4150 MBPS வரக்கூடிய PC வெர்ஷன் 4.0 Gen 4 NVMe 1 TB போட்டிருக்கோம். ஸோ இதோட கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு 39,990 ரூபாய். ஆனால் கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா CPU மட்டும் 50,000 தாண்டும். ஏன்னா அவங்க டெடிகேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால WD பிராண்ட் கிட்ட இருந்து 2 2 TB ஹார்ட் டிஸ்க்கை உள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அவங்களுக்காக. திட்டத்தட்ட பட்ஜெட் 50 ரூபா 51 ரூபா வந்துடும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்க்யூவில் ஒரு 27 இன்ச் மானிட்டர் ஒன்று போகுது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளைண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு PC. இதோட PCயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19,990 ரூபாய். ஸோ இந்த PC பற்றி நிறைய சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த PC அதிகமாக செல் அவுட் ஆகக்கூடிய நம்ம கவுண்டரில் உள்ள ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் PC. ஏன்னா இந்த PCயோட கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 19,990 ரூபாய். ஸோ 19,990 ரூபான்றது நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸும் சரி, நம்மள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஒரு கொட்டேஷன் வாங்கினாலும் சரி, அந்த ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் OS பேஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ விண்டோஸ் கீ MS Office கீலாம் வந்து சார்ஜபிள் பேசிக்ஸில் வரும். அது தேவையான நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி தனியாக பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணோட யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இன்க்ளூடிங் பேக்கிங், இன்க்ளூடிங் டெலிவரி, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. சேம் அதே செக்மெண்ட்டில் தான் இப்போ கஸ்டமர் 39,990 எல்லாமே இன்க்ளூடிங். ஸோ இந்த 19,990 ஆஃபரும் போயிட்டு இருக்கு பார்த்தீங்க. இதுவும் எல்லாம் இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் பேக்கிங், இன்க்ளூடிங் அசம்பிளி நீங்கள் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேம் அந்த செக்மெண்ட்டில் இந்த கஸ்டமருக்கு நம்ம கிளைண்ட் PCக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது 20,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Ryzen 3 3200G. ஏன்னா இன்டிகிரேட்டட் APU ப்ராசரில் இன்பில்ட் கிராஃபிக்ஸ் ரேடியன் விகா கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் இந்த ப்ராசர். ஆனால் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க பார்த்தீங்களா, இந்த Ryzen 3க்கு பதிலாக இன்டெல் எனக்கு i5 எதாவது பாருங்களேன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னா. ஸோ இப்போ இன்டெல்லில் i5 6th ஜென்ரேஷன், i5 நீங்கள் 7th ஜென்ரேஷன் கூட போங்க, அதுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான் Ryzen 3 3200G. ஏன்னா வெறும் ப்ராசரோட நேமை மட்டும் பார்க்காதீங்க, மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ராசரில்
கோர், த்ரெட்டு, கேட்ச் மெமரி. ஸோ இந்த கேட்ச் மெமரியை வச்சு தான் உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்றது அந்த கேட்ச் மெமரி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராசருக்கும் கேட்ச் மெமரி எவ்வளோ இருக்குது, அந்த கேட்ச் மெமரியில் என்ன பட்ஜெட்டில் இந்த ப்ராசர் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசரும் சூஸ் பண்ணுவோம். கஸ்டமருக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு 19,990 கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Ryzen 3 3200G ப்ராசரு, ஒரு ஆசஸோட A320MK மதர் போர்டு, ஸோ ஒரு WDயோட க்ரீன் SN350, ஒரு 500GB PCI வெர்ஷன் 3.0 NVMe, ஒரு கோர்சியர் வெஞ்சின்ஸோட 8GB ரேமு, ஒரு ஃபிங்கர்ஸோட இன்பில்டு SMPSோட வரக்கூடிய ஒரு கேபினெட்டு. இது கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு 19,990. ஸோ இந்த மாதிரி பிசி பில்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த WDலேயே இந்த பேசிக் இந்த க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியன்ட் வரும். சேம் அந்த மாதிரி இந்த ப்ளூலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 வேரியன்ட் வரும். ஸோ இந்த பிளாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட் வரும், 770, 850X அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸரை வச்சு பிசி பில்டு பண்ணணும் அப்படின்ற கால்குலேஷன் மெயினை விட உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, இதை மட்டும் எங்கள்கிட்ட சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிசியை பற்றின டீட்டெயிலே நீங்கள் மறக்கிற அளவுக்கு உங்கள் ஒர்க்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு நாங்கள் பிசி பில்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதான் எங்களோட ஹைலைட்டு. ஸோ அதனால் பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கா ஒர்க்கிங் ஹவர்ஸில். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக கொட்டேஷன் வரும். ஏன்னா நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் பார்த்துருவோம், மறுநாள் காலையில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறப்ப காலையில் வந்த உடனே ஏகப்பட்ட மெசேஜ் மேலே வந்துடும். ஸோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணி மறந்துடுவோம். ஸோ அப்படி நீங்கள் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் போட்டிருந்தா கூட திரும்ப ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு இன்டிமேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் வாட்ஸ்அப் சிஸ்டத்தோட இன்டிகிரேட்டடாக இருக்கும். டக்குன்னு சிஸ்டத்தில் ஆள் உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு கொட்டேஷன் போடுவாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டக்குன்னு பதிலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு துளி அளவில் பயமும் தயக்கும் தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஸோ இந்த AMD நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஹைதராபாத்தில் AMDயோட அஃபிஷியல் மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்லோட் பண்ணுற டைமிங் கிடையாது. ஏன்னா இந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஒன் மேன் ஆர்மி, நான் ஒரு ஆள் தான். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லேடிஸ் இருப்பாங்க, 2-3 ஜென்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு காலைல வந்த உடனே அந்தந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் டைரக்ட் மேனுஃபேக்சரிங் டு NR இன்ஃபோடெக். ஸோ நம்ம இங்கே ஓன் பில்டிங்கில் இருக்கோம். நாங்கள் பல்காக ஸ்டாக் அடிப்போம், ரெடி கேஸ் கொடுத்து அடிப்போம். ஸோ அதனால் லோவஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு ஸ்டாக்ஸ் வரும். ஸோ கஸ்டமருக்கு முறையான மார்ஜினில் ப்ராப்பரான பிசி பில்டு. எங்களோட பிசி பில்டில் நீங்கள் ஆல்ரெடி பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணவங்க ஃபுல்லாக பாருங்கள். உள்ள அந்த பிசி பில்டு, கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் எந்த அளவு பெர்ஃபெக்டாக இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எந்த அளவு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு பிசி பில்டு, அசம்பிள்டு பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா லெவலில் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹார்ட்வேர் வாரண்டி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்பேர் போச்சு அப்படின்னா நம்ம தான் லோக்கலில் ஒரு இன்ஜினியரை வச்சு அது என்ன ஸ்பேர் கம்ப்ளைண்ட்றதை ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் டெடிகேட்டடாக சர்வீஸ் சப்போர்ட்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான கால் லாகின்லாம் பண்ணி ஐடிலாம் கிரியேட் பண்ணி, ஸோ அதை உங்களுக்கு எந்த சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பணும், எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஒன்று நம்ம ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதில் ஸ்டாக் ஒரு 20-25 நம்பர் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டை நீங்கள் லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இது ஏசரில் பார்த்தீங்க அப்படின்னா Aspire 3, Aspire Liteன்னு சொல்லி 2-3 வேரியண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Aspire 3ன்னு சொல்லி நியூ மாடல், இது எல்லாமே 2024 நியூ ஸ்டாக்கு. ஸோ இன்டெல் செலிரான் டியூல் கோர், DDR4 8GB ரேமு, 512GB NVMe, Windows 11 ஒரிஜினல் வாய்ஸோட கஸ்டமர் அப்படியே ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுறது தான். டியூல் பேண்ட் வைஃபை, வெப் கேமரா, கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஷனும், CD டிரைவை தவிர ஒரு லேப்டாப் தேவையான எல்லா ஆப்ஷனும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் தான் இப்போ நம்ம ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. டக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி பல்க் அடிச்சு வச்சிருக்கோம். வெறும் 22,990 ரூபாய் தான். ஸோ லேப்டாப் அப்படின்றது நீங்கள் ஏசர் அப்படின்னா சில பேர் பார்ப்பாங்க, ஏசரா அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசரோட Aspire 3 மாடலு. இது உங்களுக்கு செலிரான் டியூல் கோர் 8GB 512GB 8GB 512GB வித் Windows 11 ஒரிஜினல் OSோட ப்ரீ பில்டாக வரக்கூடிய ஒரு லேப்டாப் வித் பேக்கு, ஒரு வயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீயோட 22,990 ரூபாய் இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி. அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு சூப்பரான ப்ரைஸ். 15.6 இன்ச் டிஸ்பிளேவோட. ஸோ இதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதோட MRP நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் டேட் ஜூலை 2024, MRP 33,999 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லேப்டாப்போட லுக்கு பார்ப்போம். ஏன்னா லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லுக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா 8GB 512GB இன்டர்னல் NVMeயோட Windows 11 ஒரிஜினல் OSோட ப்ரீ பில்டாக 15.6 இன்ச்சில் இந்த ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் லேப்டாப்பே கிடையாது. ஏன்னா கவுண்டர், ஆஃப்லைன் கவுண்டரில் பக்காவாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு நியரஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி லேப்டாப் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில்
100க்கும் மேற்பட்ட லேப்டாப்ஸ் மல்டி பிராண்ட் கலெக்ஷன்ஸோட ரெடி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரே ஸ்டோர் என்ஆர் இன்ஃபோடெக் மட்டும்தான். ரெண்டாவது, நாங்கள் பொருள் மட்டும் விற்கிறது எங்கள் வேலை கிடையாது. கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் கரெக்டான பொருளை கேட்டு கைட் பண்ணி கரெக்டான பொருளை கொடுக்குறதுனால மட்டும் தான் இன்றைக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சென்னையில் மிகப்பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணவும் போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 22,990 ரூபாய்க்கு என்னென்ன வரும்ன்ற காம்பனன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. ஸோ இது லேப்டாப்போட பாக்ஸு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள கேட்லாக்ஸ் இருக்கும். லேப்டாப்போட ஸ்லிம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே 23,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப்பா அப்படின்றது யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்லிம் மாடலு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல் சில்வர் கலரு. ப்ரைஸிங் வெறும் 22,990 ரூபா. பிராண்ட் நியூ வித் 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வித் விண்டோஸ் 11 ப்ரீ பில்டாக ஒரிஜினலாக இருக்கக்கூடிய வாய்ஸ். நாங்கள் ஆன் பண்ணுறதுலாம் வேலை கிடையாது. அப்படியே வரும் டக்கு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வெறும் 22,990 ரூபா. ஸோ இதோட ஹைலைட் ஃபீச்சர்ஸை இங்கே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 180 டிகிரி ஃப்ளாட் மாடல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். சிக்லெட் கீபோர்டு. உண்மையிலுமே இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான மாடலு. ஸோ கேமராக்கு ப்ரைவசி ஷட்டரும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இது ஏசரோட அஸ்பயர் 3 ஸ்லிம் மாடல், நியூ மாடலு. இன்டெல் செலிரான் டியூல் கோர், DDR4 8GB ரேமு, 512GB NVMe வித் விண்டோஸ் 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் ஒரிஜினல் வாய்ஸோட வரக்கூடியது. டியூல் பேண்ட் வைஃபை, வெப் கேமரா, A2Z மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு Type-C போர்ட் ஒன்று இருக்குது, HDMI போர்ட் ஒன்று இருக்குது, USB 3.0 போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SD கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்குது, 2 USB 3.0 போர்ட் இருக்குது, ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. உண்மையிலுமே லேப்டாப் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்துட்டு 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு எடுக்கிறவங்க கூட 23,000 ரூபா பட்ஜெட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த லேப்டாப் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். வேணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டில் ஆர்டர் பேஸ் பண்ணி இன்கன்வீனியாக இருக்கா, சைட்லேயே வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸில் சேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக ரிப்ளை வரும். நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும். ஸோ டக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிசி பில்டாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப், லேப்டாப், இது எல்லாமே டைரக்ட் பிராண்டோட சப்போர்ட்டோட ஒரு தரமான ப்ரைஸிங் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரைஸிங் கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்டோர் என்ஆர் இன்ஃபோடெக் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வர போகிறோம். ஸோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை கிராண்ட் ஓப்பனிங்காக நம்ம தனியாக பண்ணுவோம். ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், CCTV என்ன ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். நம்ம வெப்சைட்டில் இல்லாத ப்ராடக்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.